இயேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் அன்பு குழந்தைகளே, இந்த காணொளி வழியாக நான் உங்ககிட்ட பேச விரும்புறது ஒன்று. இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில மிக முக்கியமானது என்ன? நம்பிக்கை வாழ்க்கையில எது முக்கியம்? எதை நம்ம இழந்துடக்கூடாது? இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப கவனமா இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக 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 முக்கியமானது என்னன்னா தெய்வ பயம். பிரியமானவர்கள், இன்னைக்கு தெய்வ பயம் இருக்கணும். நிறைய முறை நம்ம தெய்வ பயத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர் நிறைய முறை நம்ம குழந்தைகளுக்கு இந்த தெய்வ பயத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. தெய்வ பயம் என்பது மிக முக்கியமான ஒன்று. தெய்வ பயம்னா கடவுள் முன்னாடி பயப்படுறது கிடையாது. நான் கடவுள் முன்னாடி கூனி குறுகிறது கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ட்ரம்பிளிங் பிஃபோர் காட். கடவுள் முன்னாடி நடுங்கிறது கிடையாது. மாறாக தெய்வ பயம் பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர்கள், புனிதர்கள்லாம் அந்த தெய்வ பயங்கிற மகா புண்ணியத்தை தங்க வாழ்க்கையில் வச்சுருந்தாங்க. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் பைபிளை நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு தெய்வ பயம் என்னது? கடவுளுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுங்கிற ஆர்வம், கடவுளுடைய கட்டளைக்கு முதலிடம் கொடுக்கிறது. தெய்வ பயம்னா கடவுளை முதல்ல நேசிச்சுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது. இன்னைக்கு தெய்வ பயத்தை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னா எல்லா விதமான தீமையும் நமக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு தெய்வ பயம் நம்ம வீட்டில் எல்லார்ட்டும் இருக்கணும். தெய்வ பயம் இருக்கும் பொழுதுதான் நாம் கடவுளை தேடுவோம், கடவுளை அறிவோம், அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ தொடங்குவோம். அவர் நமக்குள் வருவார். இந்த தெய்வ பயங்கிற புண்ணியத்தை எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. தெய்வ பயத்தோடு இருக்கும் பொழுது தெய்வமே உன்னோடு இருக்கிறார். God bless you.